ஆக்ஷன். வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது இன்று இரவு 11 மணிக்கு சந்திர கிரகணம் உருவாகிறது. இன்று பௌர்ணமி மதியத்துக்கு மேல்தான் பௌர்ணமி ஆரம்பம். ஆகவே 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு சந்திர கிரகணம் உருவாகிறது. இந்த கிரகணம் சக்தி வாய்ந்த கிரகணம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இன்று இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து 11:45க்கு முழுமை அடைகிறது. அடுத்தது 2:30 மணிக்கு மேல் விடுபடுகிறது. ஆகவே இந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ளுங்கள். அது நன்றாக இருக்கும். மற்றபடி எந்த ராசிக்கும் அதிர்ஷ்டமும் எல்லாம் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. அனைத்து ராசிகளுக்கும் பொதுவான பலன்தான். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் மட்டும் ஜாக்கிரதையாக நான் சொல்வதை செய்யுங்கள். அது அவர்கள் விருப்பம். என்ன செய்து விடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அவர்கள் விருப்பம், அது தேவையில்லை. ஆகவே கோயிலுக்கே போகாத நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சாமி கும்பிட்டே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் எல்லாம் நடக்கிறது நாட்டு சகஜம். அது நாங்கள் ஜோதிடர்கள் சொல்வது பொதுவாக கருத்து. அதை செயல்படுத்துவர்கள் செயல்படுத்தலாம், செயல்படுத்தாத விட்டுறலாம். அது கண்டிஷன் கிடையாது. ஆகவே இன்று இரவு 11 மணிக்கு சந்திர கிரகணம். ஆகவே அதேபோல் மழையும் ஆயுத பூசை வரைக்கும் மழை ஆங்காங்கே பெய்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு பஞ்சம் கிடையாது. மழை ஆங்காங்கே பெய்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு அதை ஒன்றும் தடுக்க. இந்த சந்திர கிரகணத்தினால் ஏதாவது ஒரு இழப்புக்கு சந்திக்க நேரிடும். அது எது என்று தெரியவில்லை. அது சோழியில் அரசாங்கத்துக்கு இழப்பா மக்களுக்கு இழப்பான்னு தெரியவில்லை. அது ஏதோ ஒரு இது சக்தி வாய்ந்த கிரகணம். அது என்னன்னு தெரியவில்லை. பொருளா என்னன்னு தெரியவில்லை. அது அவர்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். சோழியினுடைய விவகாரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு மட்டும் தேதியில் சொல்கிறது. பொதுவாக கிரகணம் சக்தி வாய்ந்த கிரகணம் என்று சொல்கிறது சோழி. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விவரமாக பார்க்க வேண்டுமென்றால் ஜாதகத்தை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே சோழி பிரசன்னமாக அன்பர்கள் சோழி பார்க்க வேண்டுமென்றால் முன்மனுமதி பெற்று வாருங்கள். உங்கள் பலனை அறிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து சப்ரைஸ் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பால் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற முகவரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக ஜாதகம் பதிவு செய்யப்படுகிறது. திருமணத்திற்காக அனைத்து மதத்திற்கும் திருமணம் நடக்க முடியாதவர்கள், திருமணம் ஜாதகத்தை பதிவு செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் பதிவு செய்யலாம். வெள்ளிக்கிழமையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மதத்திற்கும் பொதுவாக செய்கிறது. பிரியமாக இருக்கிறவர்கள் செய்யலாம். இது செல்ஃபோனில் வாட்ஸ்அப் அனுப்புகிறதோ ஆன்லைன் அனுப்புகிறதோ கிடையாது. நீங்கள் நேரடியாக தான் கொண்டு கொடுக்கணும், வாங்கிட்டு போகணும். ஜாதகம் மேட்சர் வந்ததுன்னா நான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ஏற்பாடு செய்து கொண்டு இருக்குது. வெள்ளிக்கிழமையிலேருந்து விருப்பம் உள்ளவர்கள் பதிவு பண்ணலாம். சோழி பார்க்க நேரம் காலை 7 to 12. ஜாதகம் பதிவுக்கு டைம் இல்லை. நீங்கள் வரலாம். ஒரு முன் அனுமதி வரட்டுமா வேண்டாமான்னு ஃபோன் பண்ணிவிட்டு வாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.